ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுண்டல் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு இஞ்சி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் மிக்சியில் கொடுத்து குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கை நல்லா தொளிச்சீவி வச்சுக்கணும். திரும்ப 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு நம்ம மிக்சியில் கொடுத்து அடித்து வச்சுருக்க இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கும் வதக்கணும். வதக்கிட்டு நம்ம தொளிச்சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதுவும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சோண்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு திரும்ப வீட்டிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசால் பொடி அதுதான் யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கு. அந்த பொடியும் போட்டு திரும்ப தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டல் அதெல்லாம் ஒன்றா போட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு கொஞ்சோண்டு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி அந்த குழம்பு கொதிக்கும்போது இந்த புளி தண்ணியும் ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு ஒரு குழம்பு நல்லா அந்த எல்லாமே நல்லா வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் ஒன்றா ஊற்றி ஒரு கொதி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சோறு, தோசை, இட்லி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள்.